ஓடாதீங்கடா. எத்தனை வாட்டி தாண்டா உங்களை துரத்துவேன்? நம்மள துரத்துறத நிறுத்துற மாதிரி தெரியலடா அண்ணா. ஆமா தம்பி ஓடு. ஏன்டா என்னை இப்படி ஓட விட்டு பாக்குறீங்க? என்னால முடியாதுன்னு நினைச்சீங்கடா. என் பேரு ஹண்டர் விக்குடா. இந்த கண்ணுக்கான நேரம் வந்துருச்சுடா. என்னது மறுபடியும் எஸ்கேப் ஆயிட்டாங்களா? நான் விட்டுட்டு போயிடுவேன் மட்டும் நினைக்காதீங்கடா. அங்க ஓடுறது ஹண்டர் விக்கு தானே. அவனுக்கு ஏதாச்சும் வேண்டுதலா? அவனுக்கு தேவைதான். வா போலாம். அச்சச்சோ, நான் இங்கே வந்துட்டேன். ஹண்டர் வே. அவளுக்கு என்னாச்சு? ஹண்டர் வே, ஹண்டர் வே. இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்னன்னு பாப்போம். அச்சச்சோ, உடம்பு நெருப்பா கொதிக்குதே. ஆமா, நிஜமாவே உடம்பு சரியில்லை. அச்சச்சோ, இவனுக்கு கால்ல அடிபட்டு இருக்கு. நீ கூட வா, நான் உன்னை காப்பாத்துறேன். டேய் கரடிகளா, உங்கள எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? டேய் தண்ணி தண்ணி. இவன் இப்ப தண்ணி கேக்குறான் போல. எங்க இருக்கு? ஹேய், இத குடி. ஆஹா, என் காலுக்கு என்னாச்சு? என்னோட காலுக்கு என்னாச்சு? ரொம்ப வலிக்குதே. என்ன நடந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே. விழுந்த அப்புறம் என்ன ஆச்சு? ஒன்னும் எனக்கு புரியலையே. யாரோ யாரோ என்ன காப்பாத்திருக்காங்க. எனக்கு தலை வலிக்குதே. கவலைப்படாத, நீ சீக்கிரமா சரியாயிடுவ. ஓ, யார் அது? அச்சச்சோ. வாழைப்பழம். நான் திருப்பி பார்க்காம ஓடிரணும், இல்லன்னா அவன் என்ன பிடிச்சிடுவான். என்னால நம்பவே முடியலையா, இந்த நரிதானா எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தது. அவ எங்க போறா? அந்த கரடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இந்தா வாங்கிக்கோ. ஏய், நீ இந்த வாழைப்பழத்தை எங்களுக்காக கொண்டு வந்ததுக்கு நன்றி. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, என்கிட்ட நிறையவே இருக்கு. சரி, இப்ப நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி. எனக்கு அவன் ஹெல்ப் பண்றான்னு அவங்க கிட்ட சொல்லவே இல்லையே. இவன் ரொம்ப நல்ல நரி தான் போல இருக்கே. இந்த தடி எங்க கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு.
எனக்கு தெரிஞ்சு அவ எல்லாத்தையுமே அந்த கரடிகளோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பாக்ஸ்ல குக்கீஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இதை அந்த கரடி கிட்ட கொடுக்கணும், அவனுக்கு வாங்கி வெடிக்கணும். வாவ், கப்கேக்ஸ் பார்க்கவே நல்லா இருக்கே. யார் இதை இங்க விட்டுட்டு போயிருப்பா? ஹண்டர் நிக்கா. ஏய், ஓடாத, நில்லு. வேற வழியே இல்ல. சரி, இதை எடுத்துட்டு போய் கொடுக்கறேன். அப்படிதான் நேரா இதை கொண்டு போய் அந்த தடியனுங்க கிட்ட கொடு. எல்லாம் என் பிளான் படிதான் நடக்குது. எனக்கு முதுகுலையும் கண்ணு இருக்குடா, நான் ரிவர்ஸ்ல ஏன் நடந்து போவேன்? எப்படி அந்த வெடிக்கான ரிமோட் எங்க போச்சு? தலகாணி கடியில இருக்கு. இப்ப மாட்டீங்களா? என் கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் இந்த கதிதான். நான் ஒரு ஜீனியஸ். 2 1 காலி. ஆச்சோ, என் கால் சரியாயிடுச்சு. இதோ இப்ப வந்துட்டா. அறிவு கட்ட மிருகங்களா, இதுக்கப்புறமும் நான் நல்லவனா இருப்பேன்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் நான் தோக்கவே மாட்டேன்டா. எவ்வளவு அழகா இருக்குல்ல? காப்பாத்துங்க, எனக்கு அடிபட்டுடுச்சு. ஐயோ, ரொம்ப வலிக்குதே. நல்லா ஏமாதியா? மறுபடியும் அடிபட்டுருச்சு போல. ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? என்ன மரியாதை கீழே விட்டுரு. நீ மாட்டிக்கிட்ட. ஏய், அப்படின்னா நீ என்ன ஏமாத்திட்டியா? நீதானா ஏமாந்த? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அப்படிதான், இன்னும் சத்தம் போட்டு கத்து. நீ எவ்வளவு கத்துறியோ அவ்வளவு சீக்கிரம் அந்த 2 குண்டனுங்களும் இங்க வருவாங்க. டேய் அண்ணா, உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். நீ எப்போவாது தனிமையை ஃபீல் பண்ணிருக்கியாடா? நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு அப்படி தோணதே இல்லடா. ஒரு நிமிஷம் இரு, சன்னி உதவி கேட்கற மாதிரி இருக்கு. நிஜமாவோ? எனக்கு எதுவும் கேட்கலையே. யாராவது என்னை இவங்கிட்ட இருந்து காப்பாத்துங்க. சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க. ஹேய், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என் காலை புடிச்சுக்குச்சு. நீ போய் சன்னிக்கு உதவி பண்ணு, நான் சீக்கிரமாவே வந்துடுறேன். போ. ஓகே தம்பி, சீக்கிரமா. எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு துணி காணோம். ஏய், இன்னும் கொஞ்சம் சத்தமா உன்னால அழ முடியாதா? ஏய் பப்ளு, என்ன வந்து காப்பாத்து. உன்னதாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். வாடா, தைரியம் இருந்தா கிட்ட வாடா. ஹீரோ மாதிரி வந்தல்ல, ஜீரோ வாடாதடா, சீக்கிரம்டா. உனக்கு நான் கடைசி சான்ஸ் கொடுக்குறேன்டா பப்ளு. சீக்கிரம் வாடா பப்ளு. என்ன நடக்குது இங்க? நல்லா மாட்டிக்கிட்டியாடா, போச்சா? பப்ளு, பப்ளு, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? அடே, இன்னும் உயிரோட தான் இருக்கியா நீ? என் கிட்ட வாழாட்டின எல்லாருக்குமே நான் ஒரு பாடம் கத்து கொடுத்துட்டா. இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். என்னால தானே அவன் வந்து மாட்டிக்கிட்டான். அது சரி, அவனை காணுமே. இவங்க 2 பேரையும் பிளாக் மார்க்கெட்ல வித்ததுக்கு அப்புறமா நாம ரிட்டையர்ட் ஆக வேண்டியதுதான். அது சரி, எதையோ மறந்த மாதிரி இருக்கு. அடடா, இந்த தடியில நான் எப்படா மறந்து போனேன்? என்னதுடா இது? என்ன வெளியே விடுங்கடா. நான் எப்படா இதுக்குள்ள வந்தேன்? இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. அவன் நடிச்சத பார்த்து ஏமாந்து உங்களையும் பிரச்சனையில மாட்டி விட்டேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சன்னி, நீ கவலைப்படாத.
இதுக்கு காரணம் ஹண்டர் விக். டப்ளூ தான் நம்மள காப்பாத்திட்டானே. ஆமா சன்னி. வாங்க போலாம், நம்ம போய் சாப்பிடலாம். ஓகே. டேய் எங்கடா போறீங்க நீங்க? என்ன தனியா விட்டு போகாதீங்கடா, இறக்கி விட்டு போ. என்னோட நாளே பாழா போச்சுடா. என்னது மறுபடியும் காலியா? ஹண்டர் விக், உன் கண்ணுக்கு என்னாச்சு தம்பி? போது நிறுத்துவடா. யாருகிட்ட போதுறீங்கன்னு உங்க 2 பேருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன்டா. யாருகிட்ட? சச்சுனுக்கு ட்ரைனிங் கொடுத்தவன்டா. நான் அவனை பாத்துக்கிறேன்டா அண்ணா. ஏய் பிராமல், நீ ரெஸ்ட் எடு. அங்க பாரு. இப்படி எல்லாம் சீட் பண்ணீங்கன்னா தேர்ட் பேரை விட்டு தூக்கிடுவோம்டா. என்னடா விளையாடுறீங்களா? இதெல்லாம் டூ மச்டா. இப்ப பாருங்கடா. என்ன இவன் பெரிய கிரிக்கெட் பிளேயரா இருக்கணும். ஹண்டர் விக். நான் சச்சுரிக்கே டஃப் கொடுத்தவன்டா. யோ. ஓ, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கடா அண்ணா. தம்பி, இப்ப நான் அடிக்கிற அடியில அவன் திரும்ப வரவே கூடாது. யோ. எனக்கு ரொம்ப வலிக்குது, டாக்டரை கூப்பிடுங்க. ஹண்டர் விக். டேய், நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. ஓடாத, நில்லு. நில்லு. பிராமல், கையில கிடைச்சதெல்லாம் தூக்கு. தம்பி போலாம். எடுத்ததெல்லாம் ஒழுங்கா கொடுத்துட்டு போகடா. இந்த மோசமான காரடிங்க என் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்களே. என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு கோபமா வருதுடா. என்னோட பொருள் எல்லாத்தையும் உடைச்சு போட்டு போயிருக்காங்க. இந்த விக்கு யாருன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்கீங்கடா. நான் இருந்த பழைய வீடே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வீடு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது. இவனுங்களும் உள்ள வர மாட்டாங்க. இந்த டென்ட் சுத்த வேஸ்ட். நான் என் பொறுமையை இழந்துட்டேன்டா. இந்த மிருகங்கள்லாம் மனசாட்சியே இல்லாதது. என் வீட்டை இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய வேலை இருக்கு, ஆனா சீக்கிரமா முடிச்சாகணும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டா. இந்த வீட்டை எப்படி மாத்தறான்னு பாருங்க. என் கிட்டயே உங்களால நெருங்க முடியாதுடா. ஆட பாவிகளா, இத கூட வாடா உடைச்சு வச்சிருக்கீங்க. இந்த வேலைக்கு நிறைய உட்டெல்லாம் தேவைப்படுமே. அதேதான், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஒரு கெட்ட செய்தி. இங்க பாரு, இது ரொம்ப மோசம். விக்கு மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கான். என்ன? அந்த பாண்டு தொல்லை தாங்க முடியல. டேய் தம்பி, வா சீக்கிரம் போலாம். அவனை சும்மா விடாதீங்க. சீக்கிரமா போய் அவனை தடுங்க. எனக்கு டைமே இல்ல. சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சாகணும்டா. வாரன் சொன்னது சரிதான். இவன் லாகர் ஆயிட்டான். நம்மள துரத்தி துரத்தி அழுத்து போயிட்டானோ. டாய் ஸ்டோர்ல வாங்கின கன்னை வச்சு எவ்வளவு நாள் தான் ஹண்டர்லாம் நடிப்போம்? இவனுக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இங்க பாரு.
இந்த வேலை மட்டும் முடிஞ்சதுன்னா இந்த இடமே புதுசாயிடும்டா. வேலை நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, ஆனா என்னமோ வித்தியாசமா தெரியுது. ஒண்ணுமில்லடா. ஒரு நிமிஷம் இருறா வைக்கு. இந்த இடத்துல என்னோட ஏடு இருந்துச்சா? அது எங்க போச்சு? முடிஞ்சுதுடா. ஒழுங்கா ஓடாம அங்கேயே நில்லுங்கடா தடியங்களா. இப்ப புடிக்கிறடா உங்களை. எங்கடா ஓண்டிங்க? கண்ணாமூச்சி விளையாடுறீங்களா நீங்க? வெளியே வந்துருக்கடா டேய். நில்லுங்கடா. ஏடா இங்க வந்தீங்க? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? பிடிச்சுக்கோ. என்ன பேசிட்டு போது அடிக்கிற? வலிக்குது. அது கொஞ்சம் பெருசுதான். இல்ல ரொம்படா. அண்டர்வேக் பைதாகோலி வெளியே வாடா. இத பாத்துக்கிறேன். நல்லா இடிடா. எவ்வளவு இடிச்சாலும் உன்னால உள்ள வர முடியாதுடா. டேய் அண்ணா அது திறக்க மாட்டேங்குது. இருடா தம்பி, இப்ப வந்துடுறேன். உள்ளேயா இருக்கும்? எங்கேயும் காணுமே அவனை. நீங்க என்ன சாப்பிட போறீங்கடா? அண்ணா நில்லுடா, நானும் வரேன். ஓடாத, நில்லு, நானும் வரேன். டேய் அண்ணா இது உடைஞ்சிருச்சுடா. இரு வரேன். டேய் அண்ணா நெருப்பு அணைஞ்சிருச்சுடா. என்ன மாதிரி ஒரு புத்திசாலி தம்பி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஷாமா காமெடிடா. சினிமாவுல பார்த்த மாதிரியே இருக்குடா. அப்பாடா, ஒரு வழியா முடிஞ்சுதுடா. இந்த வீட்டை உடைக்கிற அளவுக்குலாம் அவங்க 2 பேருக்கும் ஸ்ட்ரென்த் கிடையாது. இவனுக்கு என்ன ஒரு வேலை பைத்தியம் பிடிச்சிருக்கா? ரொம்பவே டயர்டா இருக்குடா. நாம கொஞ்ச நேரம் அப்படியே தூங்குவோம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. வேடா, என்னை இப்படி துரத்தாதீங்க. நல்ல வேறடா, கனவுதான். ஓஹோ, இன்னும் நாம கனவு கண்டுகிட்டு தான் இருக்கும் போல. ஆடடா, கனவு இல்லைன்னு நினைக்கிறேனே. அச்சோ, தரக முடியலையே. யாராச்சும் காப்பாத்துங்க. டேய் அண்ணா, நம்ம ஏதோ ஓவரா பண்ற மாதிரி இல்ல? அது எனக்கு தெரியல, ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணல. வாடா போலாம். சரிடா அண்ணா.
டேய் அண்ணா நீ ரொம்பவே புத்திசாலிடா. நீ தான் என்னோட சூப்பர் ஸ்டார். அடா பாவிகளாடே, நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன்டா. உங்களுக்காக ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ நல்ல வேலை பண்ணிருக்க பையா. ஓ கெட்டு போன ஆப்பிள் எடுத்துட்டு வந்து என்ன ஏமாத்த பாக்குறியா? நான் சொல்றத கேளுங்க பாஸ், கொஞ்சம் கவனிங்க. நீங்க இப்ப ரொம்பவே வெயிட் போட்டீங்க, அதனாலதான் நீங்க டயட்ல இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. என்ன குண்டா இருக்க நான் சொல்றேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அசிங்கப்படுத்தவா நீ? எல்லாமே உன்னோட தப்புதான். என்ன நடக்குது பாஸ்? இந்த கேம் ஜாலியா இருக்குப்பா. இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இத பாருங்க. ஆலுமா டோலுமா மாலுமா. என்ன பண்ற? ரொம்ப ஃபன்னா இருக்கு. இத நான் கண்டுபிடிச்சிருக்க புது ஸ்பாட்ஸ். இது என்னால மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒண்ணு. நிஜமாவா? புல்லுல சர்ஃபிங் பண்றது. நீ இதை எங்களுக்காக சொல்லி தரியா ப்ளீஸ்? சொல்லித்தர ஆசைதான், ஆனா உங்களாலதான் என்ன பிடிக்க முடியாதே. நான் கிளம்புறேன். உங்களால என்ன பிடிக்கவே முடியாது. சீக்கிய பிடிக்கணும்னா நாமளும் கிராஸ் சர்ஃபிங் கத்துக்கிட்டே ஆகணும். ப்ரோயர், இது சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறியோ? கண்டிப்பாடா. நீ இப்ப பார்க்க தானே போற. என்னால முடியாதது எதுவுமே இல்ல. டே அண்ணா, உண்மையிலே நீ ரொம்ப புத்திசாலிடா. ரெடியா? இந்த முறை கொஞ்சம் சீரியஸா தான் பண்ணணும். நீயும் என் கூட தான் வர. நாம ரெண்டு பேரும் கடைசியா இந்த கலையை கத்துக்கிட்டோம். அண்ணா நில்லு, நான் வந்துடுறேன்.
நாமளும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது எப்படி இருக்கு? நல்ல வேலை இது என்கிட்ட இருந்துச்சு. கொஞ்சம் என்ன இங்க பாருங்கடா, இந்தாங்கடா வாங்கிக்கோங்க. தப்பிச்சுட்டாங்க. இவ்வளவு சீக்கிரம் சர்ஃபிங் கத்துக்கிட்டாங்களா என்ன? ஏய் கொஞ்சம் வாங்கடாங்க. டேய் அண்ணா கொஞ்சம் கீழே பாரு, நம்ம சர்ஃபிங் பண்றோம்னு நினைக்கிறேன். ஏய் ஆமா. அப்படியே கரடிகளா ஓடாம அங்கேயே நின்னுங்கடா. ரொம்ப ஜாலியா இருக்கு. சர்ஃபிங் முடிச்சா எங்களை பிடிச்சு பாரு. என்ன கூட ஃபாஸ்டா போயிட முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? பாத்து இப்ப பாருங்கடா என்னோட ஆட்டத்தை. இவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் தப்பிச்சுட்டே இருக்காங்க. ஹண்டர் விக் கிட்ட வந்துட்டான். சீக்கிரம் போ. ஐடியா எவ்வளவு கிட்ட போதும். இது ரொம்ப ஃபன்னா இருக்கு. நானும் ட்ரை பண்றேன். உங்களை சும்மா விட மாட்டேன்டா. அவ்வளவுதான்டா, உங்க கதை எனக்கு முடிஞ்சுக்கிறா. பேசு பேசு. டேய் அண்ணா கொஞ்சம் அங்க திரும்பி பாரு. எங்க போனாருங்க? நல்ல வாங்கினீங்கடா. நீங்க வாங்கடா. வலிக்கிற மாதிரியே அடிக்கிறாங்களே. சரிடா, இப்ப என் கண்ணுக்கான நேரம் வந்துருச்சுடா. நம்ம மாட்டிக்கிட்டோம். நல்லா மாட்டிக்கிட்டீங்கடா. எதுக்குடா ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க இப்போ? அங்க பாரு. உங்க ரெண்டு பேரையும் புடிச்சுட்டோம் புள்ள. ஹண்டர் விக்கு வந்துகிட்டே இருக்காண்டா. வேற தெரியலடா. இவன் கீழே போய் சேர்றதுக்கு இன்னும் 40 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, சர்ஃபிங் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பயமா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்ததுடா தம்பி.
முள்ளங்கிக்கெல்லாம் கால் இருந்தா நல்லா இருக்கும்ல. எவ்வளோ அழகா இருக்க நீ. நான் இதை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகு. இங்க யாரும் இவ்வளோ ஒரு அழகை பார்த்துருக்க மாட்டாங்க. உனக்கு புரியுதா? விடு பாபு, என் காதுல விளையாடுனது போதும். இன்னைக்கு நம்ம நல்லா சாப்பிடலாம்னு எனக்கு தோணுது. அதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு பாபு. எல்லாரும் அங்க பாருங்க, ஹேர்பர் நின்னுக்கிட்டு இருக்கான். நாங்க வந்துட்டோம். இவ்வளோ காலையில நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எவ்வளோ பெருசு. அவ்வளவு பெரிய ரேடிஷன் எடுத்துட்டு வந்த. எல்லாரும் பின்னாடி போங்க. இது எனக்கு மட்டும் தான் சொந்தம். என்ன? நாங்க அது சும்மா பார்க்க தானே செஞ்சோம். ஆமா, எங்களுக்கு முள்ளங்கியே பிடிக்காது. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு திமிரு உனக்கு. இந்த முள்ளங்கி பெருசா இருந்தா என்ன, சின்னதா இருந்தா என்ன, அது சுத்தமா நல்லாவே இருக்காது. சரி வாங்க, நம்ம போய் ஆப்பிள் சாப்பிடலாம். ஓகே பாஸ், நீதான் என்னுடைய பெரிய பொக்கிஷம். நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்ல. அடடா, இவளை நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கணுமே. இங்க இருக்க எவனையுமே நம்பவே முடியாது. அதனால நம்ம இதை கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். ஒரு வழியா வேலை முடிஞ்சது. சரி, இனிமே எவனாலையும் உன் மேல கை வைக்கவே முடியாது. ஓகே, இனிமே நான் தான் உன் பாதுகாவலன். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ரொம்ப நல்லதா போச்சுடா. இவனை வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை. நமக்கு இப்போ அந்த ரேடிஷ் தான்டா முக்கியம். 1 2 1. இது எப்படி இருக்கு? ஒரு குண்டு எலியால என்ன தடுக்கிறதுக்கு வேலி கட்ட முடியுமா என்ன? இனி இது எனக்கு மட்டும் தான்டா சொந்தம். இன்னைக்கு நமக்கு நல்ல சாப்பாடுறான், வெளுத்து கட்டுறான். டேய், உனக்கு வேற வேலையே இல்லையாடா? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன் கட்டில மாட்டினாதாரடா. என்னது அது? இவ்வளவு பெருசா இருக்கு. வலிக்குது. டேய் தடியா, இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண உனக்கு வேக்கமா இல்ல? எவ்வளோ தைரியம்டா உனக்கு. என்னோட அந்த அழகான முள்ளங்கிய நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? ரேம்பல், ஒன்ன நான் சும்மா விட மாட்டேன்டா. நீ ஏன் என்ன துரத்திட்டு வர? நான் சும்மா ஸ்மைல் பண்ணி தானே பார்த்தேன். ஓடாம நின்னு பேசு. நான் உண்மையதான் சொல்றேன். நில்றா டேய். இப்ப நீ நிக்க போறியா இல்லையா? என்ன ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கானுங்க? சொன்னா கேளு. உடனடியா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த ரேடிஷ் என்கிட்ட இல்லன்னா அவன்கிட்ட சொல்லுங்க. ஐயோ, அவன் வந்துட்டான். எத்தனை முறை நான் அவன்கிட்ட சொல்லியிருப்பேன். அவன் விடாம என்ன துரத்துறான். இல்ல, என் வாழ்க்கையை எப்படி கெடுத்துட்டிய? உண்மையை கண்டுபிடிச்சாகணும். சின்ன தடியை எடுத்திருந்தா எதுக்காக இதை மட்டும் இங்க மிச்சம் வச்சுட்டு போகணும்?
மனுஷனோட கால் தடம். இல்ல இல்ல நான் அதை பண்ணல. எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என் சாப்பாட்டை தொடாதேன்னு. உண்மையான திருடன் யாருன்னு எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் இரு. உண்மையான திருடன் யாருன்னா அந்த வேட்டைக்காரன் தான். என்ன சொன்ன? ஸ்மெல்லே பிரமாதமா இருக்கே. ரொம்ப அற்புதமா இருக்கு போல இருக்குடா. உன்னால அது முடியுமா? முடியும். இன்னும் ஏன்டா காத்துக்கிட்டு இருக்க விக்கு? சாப்பிடுறா. சூப்பர் சூப்பர்ரா. சரியா இருக்கே. இவ்வளோ டேஸ்டான முள்ளங்கியை நான் சாப்பிட்டதே இல்லடா. அப்பா, இவ்வளோ சுவையான சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு ஆளாச்சு. ஓ, சீக்கிரம் வேலையை ஆரம்பி. இப்போ நம்ம 2வது ரவுண்ட் ஆரம்பிக்கலாம். ரேடிஷ்ல ஒரு புது டிஷ்ஷை பார்த்து வச்சிருக்கோம்ல. வேட்டைக்காரன் பாபு, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? எல்லாரும் அங்கே இருக்க. ஏய், நீ இதை விடாம போடி. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ரேடிஷை என் வீட்டுல இருந்தா எடுப்ப. ஒண்ணு இன்னைக்கு உனக்கு என்ன பண்றேன்னு பாடுறா. காய்ஸ், ஜாக்கிரதையா இருங்க. என்னோட முள்ளங்கி. உனக்கு இது வேணுவாடா? இங்க வந்து எடுத்துக்கோடா. நாளைக்குள்ள உன்னை காலி பண்ணியே தீருவ. நம்ம உடனே அவனை காப்பாத்தணும். நான் கீழே போறேன். எவடாது இருங்கடா. உங்க எல்லாரும் இப்பவே சுட்டு தள்ளுறா. நீ அந்த பக்கமா போ. இந்தாங்கடா, வாங்கிக்கோடா. இதையும் வாங்கிக்கோடா. என்னங்க அரசே, உங்களுக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கா? நண்பா, அட கடவுளே, அவன் பாவம். எல்லாம் என்னாலதான். அந்த முள்ளங்கிக்காக நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது. எல்லா பிரச்சனையும் என்னாலதான். என்ன கொடுமை இது? இப்படி நடந்திருக்கவே கூடாது. ஓ நண்பா, நீ அழாத. அவன் உன் சந்தோஷத்துக்காக தானே இதெல்லாம் பண்ணான். உன்னோட முள்ளங்கிய நான் எடுத்துட்டு வந்துட்டேன். வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். வெங்காயம் போட்டு வரதா சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா, நீ சொன்ன மாதிரி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். பரவாயில்ல, என்னோட முள்ளங்கிக்கு எதுவும் ஆகல. வாங்க எடுத்துட்டு போயிடலாம். என் வீட்டுக்கு வந்து நீங்க என் கூட டின்னர் சாப்பிட விரும்புறீங்களா? முள்ளங்கிய வச்சு நான் நிறைய டிஷ் பண்ணுவேன். நீங்களா என் ஃப்ரெண்ட்ஸா? என்ன மறந்துட்டு சாப்பிட போறீங்க? நண்பா, எனக்கு பசிக்குது. வாங்க சாப்பிடலாம். நல்ல வேலை, இவனுக்கு எதுவும் ஆகல. ஓடுங்கடா, ஓடுங்க. உங்களை அப்புறமா பாத்துக்கிறேன்டா.